வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மாடு வாங்கும்போது பார்க்க வேண்டிய ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு மாட்டோட விலை இன்றைக்கி ஒரு ஹெச்எஃப்போட மாடு விலை ரூ. 1,00,000. ஸோ நீங்கள் தப்பாக மாடு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரூ. 1,00,000 அம்பேல் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது மாடு வாங்கும் பொழுது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், மாட்டோட உடலமைப்பு. நீங்கள் ஒரு மாட்டை பார்க்குறீங்க அப்படின்னா பொடிவெட்டோ சின்ன மாட்டையோ இல்லை ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாட்டை வாங்கிடவே கூடாது. ஏன் அப்படின்னா அது சரியாக பால் கொடுக்காது. இல்லை அப்படின்னா கன்று போட்டாலும் குறுமட்டை கண்டுக்கிட்டியாக போட்டு விட்ரும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாடை வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாட்டை இங்கிட்டும் அங்கிட்டும் கொஞ்சம் தூரம் நடக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா, மாதிரியான சில நோய்கள் வந்து மாடை வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் மாடு வந்து கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமேவும் மாட்டோட எதிர்காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற ஆரம்பிக்கும். முக்கியமாக தோல் பகுதியில் ஏதாவது காயம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா, சில சமயங்களில் நாய் கடித்த மாடு, இல்லை ஏதாவது அடிபட்ட மாடு, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்த மாட்டை வந்து அதை காயத்தை ஆற்றி விற்று விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸில் நீங்கள் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். ரெண்டாவது, பால் அளவு. நிறைய பேர் ஏமாத்துறது இந்த இடத்துல தான். முக்கியமாக நீங்கள் ஒரு மாட்டை போய் சந்தையில் வாங்குறீங்க அப்படின்னா 30 லிட்டர் கொடுக்கும், 40 லிட்டர் கொடுக்கும் அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு என்னத்தையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தரகராக இருக்கிறவங்க, அந்த மாட்டோட ஓனர் கூட நாளைக்கு ஏதாவது ஒரு சம்சாரி வாங்கிட்டு போனான் அப்படின்னா நம்மளை திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட உண்மையாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பட் தரகர் வந்து அவங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுதே மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மாட்டை சம்சாரிக்கிட்டையோ இல்லை பண்ணையில் போய் வாங்குங்க. முக்கியமாக காலையிலையும் சாயங்காலமும் பால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நேரடியாக பார்த்து வாங்கணும். ஒரு 2 நாளாவது நீங்கள் போய் பார்த்து வாங்கணும். அதை தாண்டி பண்ணையில் வந்து இந்த மாடு வந்து டெய்லி எவ்வளோ லிட்ரு இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணையில் கேட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டையும் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெக்கார்டை நீங்கள் வாங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். பால்லையே பார்த்தீங்க அப்படின்னா பாலோட கலரு, அதில் இருக்கிற கொழுப்பு கண்டென்ட்டு, இது எல்லாமே பால் பண்ணையில் இப்போது ரொம்ப அட்வான்ஸாகவே அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்கக்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாட்டை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மாட்டோட கன்று போடும் திறன். ஒரு மாடு வந்து அது எத்தனை ஈன்றுருக்கு அப்படிங்கிறத அதை பல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, நீங்கள் அக்கம் பக்கத்தில் கேட்கலாம், அந்த மாடு எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிடுவானுங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுதே மாடு போடுறது கன்று போடும்போது பிரசவத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஈத்தில் ஒரு மாட்டை விற்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவது ஈத்தில் ஒரு மாட்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி ஒரு மாடு வந்து 1 இயருக்குள்ளேயே வந்து அடுத்த செனை பிடிக்கணும். அப்படி செனை பிடிக்கல அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து ஏதோ ஹெல்த்தில் வந்து இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டுபிடி எப்படி வளர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நாலாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டோட வயசு. மாட்டோட வயசை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த மாடு எத்தனை பல்லு போட்டிருக்கோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வயசை கண்டுபிடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டோட கண்கள், அதோட கொம்பு, பற்கள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணணும். டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில மாட்டுக்கு வந்து கோரப்பல் இருக்கும். ஸோ அது என்னன்னா புல் திங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த புல் ஒரு சைடு மெல்லும், இன்னொரு சைடு வந்து கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற மாட்டெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எவ்வளோ தீனி போட்டாலும் அது மெண்டு அங்கேயே வந்து வேஸ்ட் ஆக்கி விட்டுரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த பல்லு இல்லாத மாட்டை வாங்கிட்டு போகிறது, இல்லை கொம்பு டேமேஜான மாட்டை வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா சில மாட்டில் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து புழு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து மாட்டுக்கே வந்து இறப்பில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பார்த்து வாங்கணும். நம்பர் 5, மாட்டோட உணவு ஹேபிட். நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கை பண்ணுவீங்க. ஒரு மாடு காட்டில் வந்து தங்கோண்டியாக, அதாவது கட்டாமல் ஜாலியாக உணவு மேய்ஞ்சிக்கிட்டு சுற்றி தெரியும். அந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே கட்டி வச்சு புல் போட்டு அதன் மூலயமா பால் கறக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அங்கே தான் மிகப்பெரிய மிஸ்டேக் நடக்கும். ஒரு மாடு எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லாமல் தானாக மேய்ஞ்சி வந்து தானாக பால் கறக்கிற மாட்டை நீங்கள் கட்டி வந்து ஒரு புல் போட்டு அதன் மூலியமாக நீங்கள் பால் கறக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் அளவு கம்மியாகும். ரெண்டாவது, மாடுமே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒடுங்க ஆரம்பிச்சிடும். அதாவது உடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வலிமை இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஃப்ரீயாக கேஷுவலாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து ரூமில் அடைச்சிங்கன்னா அவன் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் ஃபீல் பண்ணுவான். அதே மாதிரி தான் மாட்டுக்கும். ஸோ நீங்கள் ஒரு மாடை வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில் வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தீர்மானமாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வீட்டில் தான் கட்டி வச்சு வளர்க்க போகிறீங்க அப்படின்னா அதற்கான மாட்டை தான் வாங்கிட்டு வரணும். ஆல்ரெடி கட்டி வச்சு வளர்க்குற ஒரு மாட்டை தான் வாங்கிட்டு வரணும். காட்டுக்குள்ளே சும்மா சுற்றி இருக்க மாட்டை கொண்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே கட்டி வச்சு வளர்க்க போகிற மாடாக வந்து மாற்றக்கூடாது. அடுத்து, மாட்டோட குணநலம்.
சில மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா முட்டும், சில மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா காலால் உதைக்கும். ஸோ இந்த மாதிரியான மாடுகளெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பார்த்து வாங்கணும். ஏன் அப்படின்னா பால் பீச்சும்போது உங்களை எத்தி விட்ரும். அடுத்து முட்ற மாடை வாங்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கே சில சமயங்கள் ஆபத்தா மாறிரும். இல்ல உங்க கூட இருக்கிற இன்னொரு மாட்டை வந்து முட்டிரும். ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு லாஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாடு ரொம்ப காமா இருக்கணும். நம்ம தொட்டோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணணும். பட் ஒரு நார்மலான ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக உங்கள எத்துறது, மிதிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாட்ல எத்தனை லிட்டர் குடுத்தாலும் அதில இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. அடுத்து மாட்டோட இனம். உங்களுக்கு மாடு என்ன ரீசனுக்காக வேணும் அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். வீட்டுக்கு ப்ளஸ் கொஞ்சம் பக்கத்தில் வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக ஜெர்சி பசுவை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் பெரிய அளவில் பால் பண்ணை நடத்த போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஹெச்எஃப் மாடுகளை தான் வாங்கணும். ஏன் அப்படின்னா, அதுதான் அதிகமான பால்களை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மாடு வந்து என்ன இனம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்சி ப்ளஸ் நாட்டு மாடை வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா, நாட்டு மாடை பாலை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த ஜெர்சி பாலை வந்து செல் பண்ணுவாங்க. அடுத்து மாட்டோட விலை பேச்சுவார்த்தை. இதில் நீங்கள் மாட்டோட மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலாக ஹெச்எஃப் மாடு எவ்வளோ விற்கிது, ஜெர்சி எவ்வளோ விற்கிது, நாட்டு பசு எவ்வளோ விற்கிதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிட்டு போகிற அந்த புரோக்கர், அதாவது அந்த தரகர் வந்து உங்களுக்கு நம்பிக்கையானவரா அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாடு வந்து அந்த மாட்டுக்காரர் தான் ஓனரா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, வேறவங்க மாடை திருடிட்டு வந்து விற்கிற கேஸெல்லாம் நம்ம ஊரில் இன்னும் இருக்க தான் செய்யுது. நீங்கள் மாட்டை காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் போய் மாட்டை பற்றிட்டு போகும்போது இன்னொருத்தன் வந்து உங்கள் சட்டையை பிடிப்பான். ஸோ இந்த தெளிவு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டை நீங்கள் எதில் ஏற்றிட்டு வர போகிறீங்க, டிரான்ஸ்போர்ட் அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை எதன் மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஏரியாவில் வந்து டாக்டர் சுற்றுவார். அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உண்மையை சொல்லிடுவார். அதுக்கப்புறம் சில மாட்டுக்காரங்க வந்து தெளிவான ஆட்களாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களே உங்களுக்கு சரியான ஒரு விளக்கங்களை சொல்லுவாங்க. இந்த மாட்டுக்கு இந்த வேக்சின் போட்டிருக்கோம், இந்த வேக்சின் போடலை, மாடு வந்து இந்த இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான வேலையை காட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நம்பிக்கையான ஆட்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறையாவே இருக்காங்க. ஏதோ நம்ம வித்துறணும், அடுத்தவன் போய் எக்கேடு கேட்டாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்க்ளூடிங் சில விவசாயிகள். எல்லா விவசாயிகளையும் நான் குறை சொல்லலை. சில விவசாயிகள் ரொம்ப ஜென்யூனாகவே இருக்காங்க. இல்லைப்பா மாட்டுக்கு வந்து இந்த நோய் தாக்கம் இருக்குது, ஸோ நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம், அப்புறம் அங்கே போய்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்கிற சில ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டோட காம்பு அமைப்பு. ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதுதான் பால் வந்து நீங்கள் கை கறவைக்கு சரியாகுமா, இல்லை மிஷின் கறவைக்கு சரியாகுமா, அதுக்கப்புறம் இதில் ஏதாவது நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது போக நீங்கள் ஒரு மாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாடு வந்து மேக்ஸிமம் பொட்டைக்கண்டு போட்டுருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அந்த மாடு அடுத்த 6 மாதம் இல்லை அடுத்த ஒரு 1 இயர் 2 இயரில் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். அதுவே காலங்கண்டு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கறிக்கோ இல்லை வேற ஒரு ரீசனுக்காக தான் விற்க முடியும். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் கருத்தில் வச்சு ஒரு மாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களாலையும் பால் பண்ணை வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும். ஸோ இதில் ஏதாவது தவறுகள் நடக்கலாம். ஏன் அப்படின்னா நடக்க தான் செய்யும். இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தெளிவாக இருக்கல அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. உங்களுடைய ஏமாற்றத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா அவரும் ஒரு ஏமாந்த நபராக தான் இருப்பார். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எப்பயுமே ஒரு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா இவர் தான் ஏமாற்றுவார், அவர் தான் ஏமாற்றுவார் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுருப்பீங்க. பட் நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர் ஏமாற்றுவார். அதுதான் இன்றைக்கி இருக்கிற ரியல் உலகம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.